Hi friends, welcome to PARAVASA KAIGAL. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மஷ்ரூம் சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு மஷ்ரூம் சில்லி செய்கிறதுக்காக ஒரு பாக்கெட் மஷ்ரூமை எடுத்திருக்கேன். மஷ்ரூமை நாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிடணும். நம்ம நல்லா தேய்ச்சி கழுவும் போது அதோட தோல் வந்துடும். அந்தளவு நம்ம வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ண மஷ்ரூமை இந்த மாதிரி நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இப்போ கட் பண்ணுறது போலவே நீங்களும் மஷ்ரூமை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் இப்போ மஷ்ரூம் எல்லாத்தையும் நீளமாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாம் சில்லி செய்கிறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ண நாம் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு. நெக்ஸ்ட் காரத்துக்காக தேவையான அளவு மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், நெக்ஸ்ட் 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நெக்ஸ்ட் ஒரு ஆஃப் லெமனை நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஆட் பண்ணும் போது நல்ல ஒரு புளிப்பு சுவை கொடுக்கும். அது நல்லாயிருக்கும் சில்லிக்கு. நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா காளானில் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த அளவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் இந்த மஷ்ரூமை 30 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது நல்லா ஊறட்டும். அப்போது தான் மசாலாலாம் மஷ்ரூம்குள்ளே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மஷ்ரூம் எல்லாம் பொரிக்க போகிறோம். ஸோ நம்ம பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் இது போல் ஒரு மஷ்ரூமாக உள்ளே ஆட் பண்ணுங்கள். எல்லா மஷ்ரூமையும் ஒன்றா போட்டுட்டா மஷ்ரூம் எல்லாம் ஒட்டிக்கும். அது நல்லா இருக்காது. ஸோ இப்படி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ செஞ்சுட்டு இருக்கிற மஷ்ரூம் 65 ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்க போது இது எப்போ வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தா இது ரொம்பவே பிடிக்கும். லன்ச் டைமில் கூட இது ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ மஷ்ரூம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ பொரிஞ்சு வந்த மஷ்ரூமை நம்ம தனியாக எண்ணெயை வடித்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான மஷ்ரூம் சில்லி ரெடி ஆயாச்சு. நீங்களும் இதை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.